பல வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் நகரில் ஒரு 2 நாள் சுவிசேஷ கூட்டம் நடந்தது. அதற்கென்று ஒரு தேவனுடைய மனிதர் அந்த ஊருக்கு போயிருந்தார். ஒரு குறிப்பிட்ட வீட்டினர் வந்து, ஐயா, நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே அவருடைய வீட்டின் மேலே தங்கி இருந்தார். 2 நாட்கள். 3வது நாள் வந்தது, கூட்டம் முடிந்தது. அந்த வீட்டார் அனைவரையும் அழைத்து ஒரு ஜெபம் செய்து நான் போய் வருகிறேன் என்றார். அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நீங்கள் மேலே இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தீர்கள். இந்த வீடு முழுவதும் எல்லா அறையிலும் கிறிஸ்துவின் பிரசனம் நிறைந்திருந்தது. சமையல் அறையிலும் கூட அவருடைய பிரசனம் இருந்தது. எவ்வளவோ ஒரு மன நிம்மதியோடு தைரியத்தோடு இருந்தோம். நீங்கள் போகிறீர்களே, ஐயோ, இனி ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு இருக்காதே என்று எண்ணும் பொழுது உள்ளமெல்லாம் துடிக்கிறது என்று சொன்னார். நீங்கள் சாதாரண மக்களா இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42 இப்படி சொல்கிறது, நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை பெறுவான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை பெறுவான். என் சீஷன் என்ற பெயருக்காக உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் ஒரே ஒரு கலசம் தண்ணீர், பச்சை தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று இயேசு சொன்னார். நீங்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவ உள்ளத்தில் தரித்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுக்குள் உலகத்தின் சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இயேசு சொன்னார்.